நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலரானேன், நாட்டிற்கு முதலமைச்சராகினேன். நீங்க எப்படி ஆனீங்க? உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா திமுக கட்சி தலைவராக இருந்தாரு, நீ எம்எல்ஏ ஆன, இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறார். இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி அடிமை, நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை. திமுக ஒரு பச்சோந்தி. கருணாநிதி ஆட்சி செய்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார், அதுக்கு பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டு சொல்கிறார். அத்தனை பணத்தையும் கொள்ளையடிச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியல. நான் முதலமைச்சராக என்று கனவில் கூட நினைக்கவில்லை. உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன். அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார். இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார். உழைப்பென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்திலே ஆண்டு கொண்டிருக்கின்றார். நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலராகினேன், நாட்டிற்கு முதலமைச்சராகினேன். நீங்க எப்படி ஆனீங்க? உங்க அப்பா முதலமைச்சரா இருந்தாரு, உங்க அப்பா திமுக கட்சி தலைவராக இருந்தாரு, நீ எம்எல்ஏ ஆன, இன்னைக்கு முதலமைச்சர் ஆகிறார். உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர், நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர், எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு முதலமைச்சராக தான் இருக்க முடியும். இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே, மேடைகளே அமர்ந்திருக்கின்றார்களே, அத்தனை பேர் உழைப்பாளிகள், சொந்த காலிலே நின்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே ஸ்டாலின் அவர்களே, நீங்க எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும், கொச்சையாக வசபாடினாலும், உழைப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள். அதை போலதான் எஸ்டிபி கட்சியும் உழைக்கின்றவர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, யார் சேர்ந்தாலும் அதை நாங்கள் வளர்ப்போம். அதுதான் அண்ணா திமுகவுடைய அடிப்படை. திமுகவோடு யார் சேர்ந்தாலும் பின்னுக்குத்தான் பின்னடைவுதான் ஏற்படும். 10 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக திமுக தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஏதாவது பேச முடிகிறதா? நாட்டில் ஏற்படுகின்ற பிரச்சனையை சொல்ல முடிகிறதா? இல்லையே. அடிமையாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பற்றி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி அடிமை, நாங்கள் எந்த கட்சிக்கும் அடிமை இல்லை, நாங்களும் யாரையும் அடிமைப்படுத்துவது கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரமாக செயல்படுகின்ற கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட உயர்ந்த நிலைக்கு வர முடியும். எஸ்டிபி கட்சி எப்படி இருக்கின்றதோ அதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பாடுபடுகின்ற கட்சி, மதத்திற்கும் ஜாதிற்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. அந்தந்த மதம் அவர்களுக்கு புனிதமானது. அதைத்தான் எங்களுடைய தலைவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். அந்த வழியிலே தான் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் எப்படியாவது ஆட்சி பிடிக்க வேண்டும் என்பதிலே தான் குறிக்கோளாக இருக்கின்றார்கள். மத்தியிலே ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் மக்களை பற்றி கவலை இல்லை. கோடி கோடியாக கொள்ளையடித்த பணத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக, மத்தியிலே ஆட்சி அதிகார குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் கூட்டணி அங்கம் வைக்கின்றார்கள். மக்களை பற்றி கவலை இல்லை. ஏன்? சுமார் 15 ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார்களே, இந்த சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்தார்கள்? ஏதாவது செய்தார்களா? மத்தியிலே ஆட்சி அதிகாரம், மாநிலத்திலே ஆட்சி அதிகாரம், அப்பொழுதெல்லாம் மக்கள், சிறுபான்மை மக்களுக்கு கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் தேர்தல் வந்துவிட்டால் போதும், அழகாக பேசுவார்கள், கவர்ச்சிகரமாக பேசுவார்கள். ஏதோ ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்று என்று சொல்லுவார்கள்.
ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டு மக்களை மறந்து விடுவார்கள், வீட்டு மக்களைத்தான் பார்ப்பார்கள். அதுதான் திமுகவுடைய கொள்கை. இன்றைக்கு கூட முதலமைச்சர் அவர்கள் ஒரு மாநாடை பேசிக் கொண்டிருக்கிறார். மாநாடை ஏற்படுத்தி உலக முதலீட்டாளர் மாநாடு என்று, அதிலே சுமார் 3000 பேர் கலந்து கொள்வார் என்று சொல்றார். 3000 பேரா தொழில் செய்யறதுக்கு வராங்க. அத்தனையும் போர்ஜரி. 3000 பேர் தமிழகத்துக்கு வந்து தொழில் செய்ய வர்றாங்களா? எத்தனை ஆயிரம் கோடி நீங்க தொழில் முதலீட்டு ஈர்க்க போறீங்க? ஏற்கனவே உலக முதலீட்டாளர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை நடத்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டீங்க. அதுல எவ்வளவு கோடி முதலீடு தமிழகத்துக்கு வந்திருக்குது, அதனால எத்தனை பேர் வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கு என்று வெள்ளை அறிக்கை விட முடியுமா? மக்களை ஏமாற்றுவது கைவந்த கலை அவர்களுக்கு. அதோடு திமுக ஒரு பச்சோந்தி. திமுகவுக்கு வேண்டி வருது அதிகாரம் தான், வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ திரு கருணாநிதி ஆட்சி செய்தார், அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தார், அதுக்கு பிறகு அவருடைய மகன் ஆட்சிக்கு வரணும்னு துடிக்கிறார். நாட்டு மக்களை பற்றி கவலையே கிடையாது. நாட்டு மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, அவருக்கு என்ன கவலை? இதை எதற்காக சொல்லின்னு சொன்னால், நம்ம அத்தனை பேரும் தமிழகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு அரசாங்கம் சிறப்பாக இருந்தால்தான் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கும். இன்றைய ஆட்சியாளர்கள் செய்கின்ற தவறால், அடிக்கின்ற கொள்ளையால் இன்றைக்கு தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கின்ற காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த மண்ணிலே இருந்த ஒரு அமைச்சர் குறிப்பிடுகின்றார், ஒரு நிதியமைச்சர், நித்த படித்தவர், பொருளாதார நிபுணர் சொல்லுகிறார், திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டு சொல்கிறார். அப்படி என்றால் 2 ஆண்டு கால ஆட்சியிலே, அவர் சொல்லுகின்ற போது 2 ஆண்டு ஆட்சி காலத்திலே 30,000 கோடி கொள்ளையடித்துதான் திமுகவுடைய சாதனையாக மக்கள் பார்க்கின்றார். அந்த பணத்தை எல்லாம் இங்க இருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய வளத்திற்கு பயன்பட்டிருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக உங்களை பாராட்டியிருப்பார். அத்தனை பணத்தையும் கொள்ளையடிச்சு என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஆகவே கொள்ளையடிப்பது ஒன்றுதான் குறிக்கோளாக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. அந்த கட்சியில எதுவுமே பார்க்க முடியாது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.